புகாரி வாலி நம்பர் 2 2229 ஹதீஸ்ல அபு சயீத் அவர் சொல்றாரு, எங்களுக்கு பெண் போர்க்கைதிகள் கிடைக்கின்றனர், அவர்களை நல்ல விலைக்கு விற்க விரும்புவதால் நாங்கள் அசல் செய்து கொள்ளலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாரு. பெண் போர்க்கைதிகளை விற்கிறதான ஒரு தொழிலை அந்த நாட்களிலே செய்தார்கள். உடனே நபிக்கு கோபம் வந்துட்டு என்ன சொன்னார்னா, அப்படியா நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொல்லிட்டு அசல்லாம் செய்ய வேண்டாம், எந்த உயிரும் அல்லாஹ் அனுமதி இல்லாமல் உருவாவதில்லை என்று விளக்கம் கொடுக்கிறாரு. அடப்பாவமே, அப்படிலாம் பெண்களை நீங்க உடறவு கொண்டு இப்படி அவங்க வல்லுறவு கொள்ளாதீங்க, விபச்சாரம் அவங்களை கற்பழிக்காதீங்கன்னு சொல்வாருன்னு பார்த்தா அப்படிலாம் நீங்க அசல் செய்ய வேணும். அசல் என்று சொன்னால் அந்த அந்த விந்தை வெளியே விடுவது, அதுதான் அசல். இதெல்லாம் நீங்க செஞ்சிடாதீங்க, நீங்க உள்ளேயே நீங்க என்ன செய்யுங்க, நல்லா அனுபவி என்ஜாய் பண்ணுங்கப்பா என்று சொல்லி அங்க போர் கைதிகளை விற்கவும், அங்க இருக்கிற பெண் போர்க்கை அடிமைகளை இவங்க எல்லாம் அடிமை முறையில ஒழிச்சுதுன்னு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்கிறாங்க. அதுதான் பெரிய காமெடி. இப்படி பெண்ணு அது சரியா தப்பா? அடிமை பெண் விஷயத்தில் 100% அற்புதமான ஒரு தீர்வை குர்ஆன் சொல்லி இருக்கிறது. அது இறைவேதம் என்பதை அது நிரூபிக்கிறது. எப்படி நிரூபிக்கிறது? அந்த காலத்தில போர் சூழல் இருந்தது, அடிமை பெண்களை என்ன செய்வது என்ற கேள்வி இருக்கிறது. இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும், ஆட்சியாளர் பதில் சொல்லணும், நிர்வாகம் பண்றவங்க பதில் சொல்லணும், கைதிகளை பிடிச்சு வச்சவங்க பதில் சொல்லணும். அந்த காலத்தில் மட்டுமில்ல, இந்த காலத்தில் அடிமைகள் இருந்தால் இந்த காலத்தில் உள்ளவர்களும் பதில் சொல்லணும். என்ன பதில் சொல்றது? அடிமைகளாக வெளியூர்ல இருந்து ஒருத்தர் பிடிச்சிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு நீங்க சொல்லுவீங்க, சாப்பாடு கொடுக்கலாம், ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம், தங்குறதுக்கு வீடு கொடுக்கலாம். ஒரு பெண்ணுக்கு இது மட்டும் கொடுத்தா போதாது. பெண்ணாக இருக்கிறவருக்கு அவருடைய பெண்மையை தீர்த்துக் கொள்வதற்கு தேவையான விஷயங்களும் தேவை. இல்லைன்னு சொன்னா அதனால் பாலியல் சீர்கேடுகள் உருவாகும். ஊருக்குள்ள ஒரு 100 பொம்பளைங்களை பிடிச்சு கொண்டு வச்சுட்டு அவங்களுக்கு அந்த உடலியல் ரீதியான தேவைகளை பூர்த்தி செய்வதற்குரிய எல்லா வாசலையும் அடைச்சு வச்சா அப்ப என்னதுக்காகும்? முறை தவறிய உறவுகள் அதிகமாக பெருத்து எய்ட்ஸ் மாதிரியான நோயில மக்கள் மடிஞ்சிருவாங்க. அப்ப அதை முறைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அடுத்து என்ன, அவங்க உள்ள வர்றவங்க ஒருத்தனுக்கு அடிமையாக வந்து இருக்கும் பொழுது அவர்களுக்கு சேஃப்டி. ஒருத்தன் கீழே இருக்கும் பொழுது ஒரு ஒரு அதிகாரியுடைய அந்தஸ்துல, ஒரு கணவருடைய அந்தஸ்துல ஒருத்தன் மேல ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான் அப்படின்னு பொறுப்பத்திக்கு கொடுத்தாச்சுன்னா கண்டவன் போறவன் வரவங்களா கை போட மாட்டான். இந்த மாதிரி அனுமதி நீங்க கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தன் கையில கொடுக்கலாட்டி அடிமையே வேலைக்காரி மாதிரி லிஸ்ட்ல சம்பந்தம் இல்லாம நீங்க ஒரு பொறுப்பும் இல்லாம கொடுத்துட்டா அப்போ தீமைகளும் பாவங்களும் பாலியல் ரீதியான குற்றங்களும் பெருகிவிட வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதற்கெல்லாம் அணை போடுவதற்காக அப்போதைய தேவை இருந்தது. தேவைக்கு இதுதான் தீர்வு. இப்ப நான் கேட்கிறேன், அப்போதைய முறையான வாசல் அடைச்சா முறை தவறிய வாசல் திறக்கும். அப்படி முறை தவறி திறந்து சமூகம் கெட்டு நாறுவதை விட அதை ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்துகிறவன் தான் முறையான இறைவனாக இருக்க முடியும். அதை முறைப்படுத்துகிற அற்புதமான தீர்வாக அடிமை திருமணத்தை இஸ்லாம் தந்திருக்கிறது. அதுல எந்த தப்பும் கிடையாது. இதுதான் அதற்குரிய தீர்வு. அந்த அடிமை பெண்கள் விஷயத்துல கூட சொல்லும் போது அவங்க அனுபவித்துட்டு பின்பாடு விற்று விடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இதை விட மோசம் ஒண்ணும் கிடையாது. ஏதோ கல்யாணம் கட்டிக்கிட்டதாக கூட